வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனல் நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 32 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை மொபைலை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறது, எப்படி வீடியோ எடுக்கிறது அண்ட் எப்படி அதை எடிட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2022 ஷார்ட்ஸ் வீடியோவை பற்றின சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் போடுற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட எபிசோட்ஸையும் போய் பாருங்கள். ஸோ தொடர்ந்து ஒரு 10-15 எபிசோடில் நான் ஷார்ட்ஸ் வீடியோஸை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா எபிசோட் 1ல இருந்து கண்டினியூ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ மொத்தம் 100 எபிசோட்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 100 வீடியோஸை நீங்கள் ஃபைனலாக பார்த்து முடிக்கும் போது யூடியூப்பை பற்றி A to Z எல்லா விஷயத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். மொபைலை வச்சு வீடியோ எடுக்க போகிறோம், அதை எடிட் பண்ண போகிறோம். எடிட்டிங்க்கு நான் கைன் மாஸ்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ தான். பட் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதில் அந்த கைன் மாஸ்டர் அப்படிங்கிற வாட்டர் மார்க் வரும். ஸோ பே பண்ணி தான் நம்ம ஃபுல் வெர்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். பே பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா பக்கம் வரும். நீங்கள் மொத்தமாக ஒரு வருஷத்துக்குன்னு கட்டும்போது ஒரு மாதத்துக்கு 120 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை எப்படி பை பண்ணுறதுங்கிறத பற்றியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ எடிட்டிங்க்கு. இந்த அப்ளிகேஷனை தான் நான் ஆரம்பத்திலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசியில் அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே அந்த சாஃப்ட்வேரில் தான் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ போன வருஷம் 2021 தான் நான் சிஸ்டமில் எடிட் பண்ணவே ஆரம்பித்தேன். 2018 நான் வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ 2018, 19, 20 இந்த 3 வருஷம் நான் முழுக்க இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணேன். பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க சல்லி பைசா கூட ப்ரொமோஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் மேட்ரு. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மொபைலை வச்சு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மேனுவல் கேமரா ஆப்பை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக மொபைலில் இருக்கிற ஸ்டாக் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணி, அதாவது மொபைல்லே கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அதில் எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ பெஸ்ட்டாக உங்களால் வீடியோஸ் அதில் எடுக்க முடியாது. நீங்கள் யூடியூபராக ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஃபால்ட் கேமரா ஆப்லாம் யூஸே பண்ணக்கூடாதுங்க. மேனுவலாக ஒரு கேமரா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஆப்பு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ தான், நீங்கள் பணம் கட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நம்மளோட பழைய எபிசோட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை போர்ட்ரேட்டில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி வச்சுட்டு வீடியோஸை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் தான் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ ஒரு 60 செகண்ட் தான் அதிகபட்சம் ஷார்ட் வீடியோஸ் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 15 செகண்டுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம், இல்லை 60 செகண்டுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதெல்லாம் வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வீடியோவாக ஷூட் பண்ணுங்கள். ஷூட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனில் அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை ஷூட் பண்ணுங்கள். இப்போ நான் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் நம்மளோட ஸ்டூடியோ இருக்குது இல்லையா, இதை ஒரு வீடியோவாக எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் 2 விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோவை கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணிடுவோம் நம்ம. அது கூடவே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்லேயும் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் எப்படி போர்ட்ரேட்டாக நம்ம மாற்றுறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ வீடியோலாம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட் வீடியோஸ் தான் எடிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் அதாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோ 9:16 அப்படின்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்களுடைய ப்ராஜெக்டோட ஃபைல் நேமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் BabaRK டெக் ஸ்டூடியோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிற்கும். ஸோ ஒரு பேஜ் வரும், இதில் எந்த இடத்துல உங்களோட ரெக்கார்டட் ஃபைல் இருக்கோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோ கிளிப்பு, இது 2வது வீடியோ கிளிப்பு அண்ட் இது 3வது வீடியோ கிளிப்பு.
மொத்தம் 3 வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு போர்ட்ரேட்டில் எடுத்தது, 2 வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தது. இந்த 3 வீடியோ கிளிப்பை மொத்தமாக சேர்த்தோம்னா 4 நிமிஷம் 56 செகண்டுக்கு இந்த வீடியோ வருது. ஸோ நாம் வந்துட்டு ஷார்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது 60 செகண்டுக்குள்ளே ஒரு 55 to 59 செகண்டுக்குள்ளே வீடியோ இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி எந்தெந்த கிளிப்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு, எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணுங்கள். ஸோ எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் சவுண்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே 3ஆவதாக ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ரெட் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு வந்துட்டு மியூட் ஆயிரும். அதாவது அந்த வீடியோக்கு பேக்ரவுண்டில் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. சப்போஸ் வீடியோக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடாதீங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசின விஷயம் எதுவுமே வந்துட்டு அதில் இருக்காது. பிளாங்காக தான் வந்துட்டு வீடியோ இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஷார்ட் வீடியோ தான் இல்லையா? இதில் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 60 செகண்டுக்குள்ளே ஒரு போர்ட்ரேட் வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோவுக்கு மியூசிக் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த மியூசிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஷார்ட்ஸ் டேப்பில் போய்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா? அப்லோட் பண்ணும்போதே அதில் ஆட் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு தான் வந்துட்டு நம்ம மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் மியூட்டடாக தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதாவது சவுண்டே இல்லாமல் தான் இந்த ஷார்ட் வீடியோ வந்துட்டு நம்ம இப்போது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட 2 ஃபிங்கரையும் வச்சு இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளிப்பு வந்துட்டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஜூம் இன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணி மேலே ஒரு சிசர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோட்டுக்கு இடது பக்கம் இருக்கிற கிளிப்பு அப்படியே கட் ஆயிரும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் தப்பாக டெலீட் பண்ணிட்டீங்க, திருப்பி அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அன்டூ பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அந்த கிளிப் வந்துட்டு வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த ரெட் கலர் மார்க்குக்கு ரைட் சைடு இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆயிரும். சப்போஸ் இந்த ஒரே கிளிப்பை நீங்கள் 2 கிளிப்பாக பிரிக்கணும், இந்த இடத்துல நடுவில் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள் ஒரே கிளிப்பாக இருக்குது இல்லையா? இப்போ இதை வந்துட்டு நடுவில் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் அதே மாதிரியே சிசர் ஐக்கனை கிளிக் பண்ணி 3ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ இது ஒரு கிளிப்பு, இது ஒரு கிளிப்புன்னு உங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தனியாக எடிட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டெலீட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? பார்க்கும்போதே உங்களுக்கு எதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளிப்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த கிளிப்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத இடங்களை வந்துட்டு இடையில இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது இந்த போர்ட்ரேட்டில் எடுத்தோம் இல்லையா? அந்த வீடியோ கிளிப்பை நான் ஃபுல்லாகவே வந்துட்டு எடிட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணணும். இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது இல்லையா? இதை வந்துட்டு இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணி போர்ட்ரேட்டுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ரைட் சைட் பாருங்கள், பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன், கீழே வந்துட்டு எண்ட் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு பட்டன் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் எண்டிங் பாயிண்ட்லேயும் நமக்கு ஒரே சைஸில் தான் வந்துட்டு இருக்கணும் அந்த வீடியோ. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி இந்த ஈக்குவல் டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற செட்டிங் வந்துட்டு ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கிளிப்போட ஃபினிஷிங்லேயும் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்களோட 2 ஃபிங்கரையும் இங்கே மேலே வச்சுட்டு இப்படி நீங்கள் இதை 2 ஃபிங்கரையும் வச்சு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் தப்பாக ஏதாவது ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபிங்கரை வச்சு டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ திருப்பி லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்துருச்சு பாருங்கள். திருப்பி நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும். திருப்பி டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் சைஸ்லேயே தான் வந்துட்டு அது இருக்கும். இப்போ பாருங்கள் ஜூம் இன் பண்ணிட்டோம்.
ஓகேங்க. இப்போ இந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம ஜூம் இன் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ போர்ட்ரேட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இதை ஜூம் இன் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த வீடியோ கிளிப்பை திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இடையில எந்த இடம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணுங்கள். ஓகே மச்சீஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் 1 செகண்டுக்கு இந்த வீடியோவை நான் இப்போ ட்ரிம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இந்த வீடியோவுடைய லென்த்தை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் ஒரு வீடியோ கிளிப்புடைய ஸ்பீடை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போனீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதை வந்துட்டு இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 அப்படின்னு கொடுத்து மேலே இருக்க டிக் மார்க்கை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளிப்போட ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 58 செகண்டுக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோவை. அடுத்தது நீங்கள் ஏதாவது டிரான்சிஷன் எஃபெக்ட் ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு மூவ் ஆகும்போது ஏதாவது டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு மாறும்போது நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி மாறுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே நிறைய எஃபெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சைடில் வரும். ஒவ்வொன்றையும் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரியே ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் எந்த டைமிங் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற டைமிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கம்மி பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதிகம் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா வந்துட்டு நீங்கள் வச்சு பார்க்கலாம். இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் தாங்க நிறையா கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அதில் உங்களுக்கு இருக்கும். அதில் எது தேவையோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது. இது சூட் ஆகுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எஃபெக்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம அந்த ஆரோ வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். வேறு எங்கேயாவது நம்ம டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணணுன்னாலும் அங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மச்சீஸ், டிரான்சிஷன் எஃபெக்ட் எங்கெல்லாம் ஆட் பண்ணணுமோ அங்கெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே தேவையில்லாத இடத்தெல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 55 செகண்டுக்கு வந்துருச்சு. வேறு எங்கேயாவது நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே லேயர் அப்படின்னு இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே டெக்ஸ்ட் அப்படின்னு அவங்களே வந்துட்டு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே டைப் பண்ணி இம்போர்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ சைஸுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு ஷேடோ எஃபெக்ட், க்ளோ எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபாண்ட்டை எவ்வளோ தூரம் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைமிங் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது இந்த ஃபாண்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணோடனே இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நீங்கள் இப்படி எவ்வளோ டைமிங் வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபேட் எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அவுட் அனிமேஷனும் வந்துட்டு நம்ம ஃபேட் எஃபெக்டே வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா எடிட்டிங் வேலையும் முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும் இல்லையா, ஒரு வாட்டி எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்கு நீங்கள் இந்த ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு அழுத்தி பிடிங்க. இப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ நம்ம மியூசிக் எதுவுமே ஆட் பண்ணலை, ஜஸ்ட் மியூசிக் இல்லாமல் வீடியோ மட்டும் எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணும்போது இதுக்கு ஏதாவது மியூசிக் வந்து ஷார்ட்ஸ் டேப்பில் இருந்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிட்டோம். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1080 பிக்சலில் நான் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் ரேட் வந்து 13 கொடுத்துருக்கேன். பிட் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ சேவ் ஆஸ் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் டேப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போதே அதில் வந்து ஆட் மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மியூசிக் வேணாலும் உங்களோட வீடியோவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ பக்காவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மச்சீஸ். ஸோ see you next video. Until then, bye from Baba.